அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஃப்ரம் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஃப்ரம் மீடியா சேனல் தமிழ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எங்களோட பசங்களுக்கு நாங்கள் இப்போ கிளாஸஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தனால தான் என்னால் வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா 2015 எஸ்எஸ்சி எடுக்கும்போது, வந்து 2015, 18, 2021, லாஸ்ட்டாக 2022, அப்புறம் 22, இந்த 4 வருஷம் எடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மார்க்ன்றது கூட்டிகிட்டே போகுது. 2015 100 மார்க் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்களுக்கு நார்மலைசேஷன் ஸ்கோர் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல், 2வது எக்ஸாமினேஷன் வச்சுட்டாங்க. 18 22 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 18, 21 100 மார்க் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் கன்சிடரேஷன் வச்சு எடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக எடுத்த 2022 எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேட்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 23, இந்த பேட்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 80 கொஸ்டின், 160 மார்க். 160 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கட் ஆஃப் மார்க் கூடயே வச்சுட்டான். அதாவது லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட்டுக்கு 52, 56 தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல 70 சம்திங் போட்டுட்டாங்க. ரைட்டா? ஸோ 70 அப்போங்கும் போது நமக்கு கட் ஆஃப் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? 160க்கு, அதாவது 160 மார்க்குக்கு 70 சம்திங், அதாவது 40%, 45% அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க. அதாவது 45% மேல மார்க் எடுக்கணும்னு வச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவன் கொடுத்திருந்தக்கூடிய மார்க், எஸ்எஸ்சி போர்டில் கொடுத்திருந்த மார்க், அவங்க 33% ஆஃப் மார்க்ஸ் நீங்க எடுத்தா போதும், பிசிக்கல் வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிடுவோம். ஆனால் 33க்கு 42க்கும் 45க்கும் மொத்தம் 12 மார்க்ஸ் டிஃபரெண்ட், 12% டிஃபரெண்ட் உங்க கையில இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மார்க் கூட்டிகிட்டே தான் போகும், குறையாது. ஆனா இந்த கட் ஆஃப் மார்க்கை கிராக் பண்ணி எப்படி நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல டீடைலா சொல்ல போறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்துக்கணும். நோட்டிபிகேஷன் சொல்றதுக்கு 1000 சேனல் இருக்கு. அதே சமயத்தில் பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1000 சேனல் இருக்கு. ஆனால் எக்ஸாமினேஷனை இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கும் உங்களுக்கு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டவங்க தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸாமினேஷனுக்கோ பிசிக்கலுக்கோ அண்ட் எதுக்காக இருந்தாலும் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க தான் செய்யறோம். அதே மாதிரி அவேர்னஸும் கொடுத்து தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமினேஷனை எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணால் அதிகமான ஸ்கோர் எடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கான டாபிக். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் இந்த எஸ்எஸ்சி ஜிடி சிலபஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். ஆனால் அதில் சம் வேரியேஷன் மட்டும் இருக்கும். இப்போ ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் நமக்கு ஏர்மேனியாக்கு எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகும். இந்தியன் நேவியில் எடுத்துட்டீங்க, ஏஏ அண்ட் எஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து +2ல நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஜிடி, ட்ரேடு, சரிங்களா, ட்ரேட்ஸ்மேனு, அது மாதிரி கிளர்க்கில் ஒரு சில விஷயங்கள், கிளர்க்கில் பாதி கொஸ்டின் வந்து இவங்கலேருந்து எடுப்பாங்க. ஸோ கிளர்க்குக்கு அந்த எஸ்எஸ்சி ஜிடி ஆகட்டும், ரயில்வே போலீஸுக்கு ஆர்பிஎஃப், ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சேம் இதே சிலபஸ் தான். என்ன இதில் ஜிகே, ஆர்பிஎஃப்க்கு ஜிகே கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே கொஸ்டின் நிறையா இருக்கும். எஸ்எஸ்சியில் வந்து எல்லாமே 25, 25, 20 ஆர் 20, 20, 20ன்னு இருக்கும். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, சரிங்களா, பேசிக்காக நம்ம எடுக்க வேண்டியது இங்கிலீஷு, மேத்ஸு அண்ட் ரீசனிங், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் சொன்னாங்களே, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் ஜிகே பிளஸ் ஜிஏ, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். அந்த 4 சப்ஜெக்ட் தான் உங்களோட எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்குமே நீங்க படிக்கக்கூடிய விஷயம். இதுல இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, இது நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதெல்லாம் செகண்ட் படிக்கணும்ன்றத பார்த்துக்கோங்க. மேக்ஸும் ரீசனிங்கும் நீங்க ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சுக்கணும். இல்ல ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குல்ல, இதில் நீங்க பேரலா எடுத்துக்கலாம். அதாவது இதை படிச்சு பாதி தூரம் நீங்க வந்ததுக்கப்புறம் இதை ஆரம்பிச்சிடலாம். இது லாஸ்ட் ஒரு 1.5 மந்த் இருக்கும்போது நீங்க இதை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கிலீஷ்ன்றதை நீங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல படிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல மேக்ஸ்ல ஓவராலா பாத்தீங்கன்னா 14 to 17 டாபிக்ஸ் தான் உண்டு. அந்த 17 டாபிக்ஸ் அப்படிங்கிறது இதுல நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் எடுப்போம்ல. மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு டாபிக் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எடுத்தா 17 ஆயிரும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தம் 14 டாபிக் வச்சுக்கோங்க, இல்ல 17 டாபிக்னே வச்சுக்கோங்க. இந்த 17 டாபிக் நம்ம ஒரு வாரத்துக்கு 2 டாபிக் வச்சா கூட இந்த 14 டாபிக் மொத்தம் 7 வாரங்கள் தான் நமக்கு தேவைப்படும். அதாவது கணக்குல பார்த்தீங்கன்னா நமக்கு 1.25 மாசம், 2 மாசத்துக்குள்ள மேக்ஸ் முடிச்சிடும். சேம் டைம் பேரலா ரீசனிங் எடுக்கிறீங்க. ரீசனிங் எடுத்தீங்கன்னா ஓவராலா 18 to 20 டாபிக்ஸ் உண்டு. நீங்க மேக்ஸா வாரத்துக்கு 2 செஷன் எடுப்பீங்க. ஆனா ரீசனிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செஷன் நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸும் ரீசனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் பாயிண்ட். நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணக்கூடிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங். அப்போ மேக்ஸும் ரீசனிங் பக்காவா வச்சிருக்கணும். நிறைய பசங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, மேக்ஸும் ரீசனிங் கூட நான் போட்டுக்கேன் மேக்ஸ் வராது, ரீசனிங் போட்டுக்கேன் மேக்ஸ் வராது. ஏன்னா உங்களுக்கு ஜிகே அண்ட் மேக்ஸ், சாரி, ஜிகே அண்ட் ரீசனிங் ரெண்டையும் சேர்த்து பார்ட் ஏனும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷை சேர்த்து பார்ட் பின்னு வச்சிருப்பாங்க. அதுல
நீங்க பார்ட் ஏ பார்ட் பில இருக்கக்கூடிய ஸ்கோரின் அடிப்படையில மட்டும்தான் உங்களை கட் ஆஃப் மார்க்கை கூப்பிடுவாங்க. நல்லா ஒன்று எடுத்துக்கோங்க. மேக்ஸ்ல வந்து நான் மினிமம் 6.6% ஆஃப் மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கோம். 6.6 மார்க் அது மேக்ஸ்ல வந்து 6.6% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கணும். இங்கிலீஷ்ல 6.6 வச்சிருக்கணும். ஓவரால் 13 மார்க்ஸ் 6.5 வச்சு 13 மார்க்ஸ் பார்ட் ஏலையும் 13 மார்க்ஸ் பார்ட் பிலையும் வச்சு நீங்க குவாலிஃபைடு நான் கொடுத்துருவோம். அதை எப்படின்னா உங்களுக்கு சொல்றது, பார்ட் ஏல 13 மார்க்ஸும் பார்ட் பில 13 மார்க்ஸ் எடுத்தாதான் நீங்க பாஸ் அப்படிங்கிறது ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல பார்ட் இந்த 13 மார்க்ஸ் இருக்குல்ல, அதுல பாதி மார்க் மேக்ஸ்லயும் பாதி மார்க் இங்கிலீஷ்லயும் எடுத்தா மட்டும்தான் நீங்க குவாலிஃபைடு. மொத்தமா இங்கிலீஷ்ல மட்டும் நான் 13 மார்க் வச்சிருக்கேன், மேக்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. அப்படியே நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் போயிருக்கு. என்னன்னா அவன் எதிர்பார்க்கிற மார்க் 52 மார்க்ஸ் வச்சுக்கோங்களேன், நான் 56 வச்சிருப்பேன். ஆனா மேக்ஸ்ல அவன் வந்து 12 மார்க்ஸ் மேல நீங்க எடுத்துக்கணும் இருப்பாங்க. நாங்க 11 எடுத்துருப்பேன். எனக்கு அந்த ஒரு மார்க் கிடைக்கும். அவன் 52 கேட்டதுக்கு நான் ஃபைனல் கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தி வச்சிருக்கேன். ஆனா இதற்கு கேட்டிருக்கக்கூடிய மார்க், அதாவது மேக்ஸ்ல கேட்கக்கூடிய மார்க் என்கிட்ட இல்ல. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் இல்ல அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க போக்கசிங் அதிகமா கொடுக்கணும். இதுல மேக்ஸும் ரீசனிங்கும் சாலிடா நீங்க 20 மார்க்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா 12 மார்க்ஸ் மேல எடுத்துடணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ 80 கொஸ்டின்ஸ், அப்போ இங்கிலீஷ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல 20 கொஸ்டின்ஸ், ஜிகேல 20 கொஸ்டின்ஸ். இதுல இந்த 20-20 படிச்சுட்டாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் நாம கொடுக்குறோம். அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 40 நாம 2 மார்க் கொடுக்குறாங்க. அப்ப 40 40 40 160 மார்க் ரைட் வந்துருச்சு. இந்த 160ல மேக்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாலிடா ஒரு நான் சொன்ன மாதிரி 14 டாபிக்ஸ் இருக்கு. 14 4 ஒமிட் பண்ணா கூட 10 டாபிக் நம்ம மைண்ட்ல பக்கா வச்சுக்கோங்களேன். அந்த 10 டாபிக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் இருந்தா கூட நமக்கு என்னாச்சு 20 மார்க்ஸ் இருந்தாச்சு. ரைட்டா? சேம் ஆஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல கிராமர்ல இருந்து எல்லாமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கிராமர், பேராகிராஃப் ரைட்டிங், அந்த பேராகிராஃப் ரீட் அண்ட் ரைட்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எழுதும் போதுமே உங்களுக்கு அதுல மினிமம் நீங்க 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். மினிமம் 10ன்னு நீங்க மினிமம் 6னே வச்சுக்கோங்க, 12 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுல ஒரு 10, இதுல ஒரு 12, இதுல 20, இதுல 12ங்கும் போது உங்களுக்கு என்னாச்சு சார் 12 மார்க்ஸ் அண்ட் இதுல ஒரு 20 மார்க்ஸ், 36 மார்க்ஸ் ஆச்சா? ரைட். சேம் as ரீசனிங் எடுத்துக்கோங்க. ரீசனிங்ல 20 கொஸ்டின்ல கம்பல்சரி எல்லாருமே 15 போடுங்க. அவ்வளவு ஈஸியா இருந்தா அண்ணனே பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவுதான் ஈஸியா இருந்தாலும் பிராக்டிஸ் இருந்தா தானே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ ரீசனிங்ல நீங்க சாலிடா 15 கொஸ்டின்ஸ் வைங்க, 30 மார்க்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு 62 மார்க்ஸ் வந்துருச்சு. அகைன் ஜிகே அண்ட் ஜிஏ. ஜிகே அண்ட் ஜிஏல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஹிஸ்டரி, பொலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், சரிங்களா, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சிஎஸ்ல வந்து எப்படின்னா ஹார்ட்வேர்ஸ்ல என்ன, சாஃப்ட்வேர்ஸ் பேசிக் தான், கீவேர்ட்ஸ். ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் மெடிவல் மாடர்னா 3 பிரிப்பாங்க. பொலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எதுக்கு முன்னாடி எப்போ நம்ம பொலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது பிரிட்டிஷ் இந்தியன்ல ஆரம்பிச்சு இப்போ கரண்ட்ல கூடிய எத்தனை ஆர்டிகல்ஸ், எத்தனை பார்ட்ஸ். ஜியாகிரபி வந்து எடுத்தீங்கன்னா லாங்கிடியூட், ஆட்டிடியூட், எது பெரிய கோள் எது சின்ன கோள் படிக்கிறது. எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வரிகள் வசூல் இப்போ நடந்துட்டு இருக்க அதை பத்தி படிக்கிறது. பிசிக்ஸ் வந்து பேசிக்கா மெட்ரிகுலேஷன் லெவல் தான். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே மெட்ரிகுலேஷன் லெவல் தான். இல்ல பயாலஜியும் பாட்னியும், பயாலஜி அண்ட் பாட்னி. ஸோ இதெல்லாம் நீங்க படிப்பீங்களா? இதெல்லாமே நீங்க படிச்சிடலாமா? இது எல்லாமே என்னன்னா ஹிஸ்டரி, பொலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இது எல்லாமே ஸ்டாண்ட் பை மோட். அது எது மாற்றமே இல்லை. இது ஃபுல்லாமே ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. ஏன்ஷியன் இந்தியால இருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும், மாடர்னா இன்னைக்கு நாள் வரைக்கும் உள்ளது, மாறாம இருக்கக்கூடிய ஒண்ணு. நாளைக்கு நாள் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லா நீங்க என்னன்னா ஸ்டேபிளா இருக்கக்கூடியதான் ஈஸியா படிச்சு மனப்பாடம் மக்கரே அடிச்சுக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதை ஃபுல்லா நீங்க பிரிச்சு படிச்சுக்கலாம். இதுல ரொம்ப டிஃபிகல்ட்டா நம்ம வந்து டே டு டே அப்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், சிஏ மட்டும்தான். அதான் ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து ஜென்ரல் நாலேஜுக்கு பேசிக்கா இது ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சரிங்களா? ஜென்ரல் நாலேஜ்ல வரக்கூடியதான் சிஏ சம்திங் எல்லாமே உங்களுக்கு கையில வந்துருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்டரி வந்து ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, பொலிட்டி ஒரு வாரம், ஜியாகிரபி ஒரு வாரம், எக்கனாமி ஒரு வாரம், இது எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் டே டு டே அப்டேட். அப்போ நீங்க மேக்ஸ் படிக்கிற நேரம், மேக்ஸ்ல வந்து ஒரு 10 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 டாபிக் முடிச்ச உடனே இதை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அப்போ 1 2 3 4 ஒரு 5 ஒரு 6 வாரங்கள் இதுல போகும். அப்போ இதுல ஒரு 5 டாபிக் உங்களுக்கு ஒரு 5 வாரம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 1.25 மாசம். திருப்பி இதுல ஒரு 10 இது ரீசனிங் எல்லாம் சேர்க்கும் போது இதெல்லாம் சேர்ப்பீங்களா கூட, அதுல ஒரு 5 வாரம் வச்சுக்கோங்களேன். 5 5 10 வாரங்கள். அது 2.5 மாசத்துல அதாவது 2.5 மாசத்துல உங்களால எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணி முடிச்சா, அதாவது படிச்சு முடிச்சலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் ஒன்று இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு அக்டோபர் மாசம் 15ல முடியுவீங்க, நவம்பர் 15, டிசம்பர் 15, ஜனவரி 15, 3 மாசம் இருக்கு. அதாவது 2.5 மாசத்துல உங்களால சப்ஜெக்ட் கவர் பண்ண முடிச்சுட்டு 2.5 மாசத்துல சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 15 டேஸ் இருக்குல்ல, அதுல ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷனை மெயின்டைன் பண்ணணும். அப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த 2.5 மாசம் படிக்கிறதுக்கும் இந்த 15 நாள் ரிவிஷனுக்கும், 1/2 மாசங்கிறது ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனாலே 3 மாசம் உங்க எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணிடலாம்.
கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா நாங்க கிராக் பண்ணிருக்கோம். நான் இது சிஏபிஎஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இது வரைக்கும் 4 வாட்டி கிராக் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டைம் நான் கிராக் பண்ணியிருந்தேன். 2018 கிளியர் பண்ணியிருந்தேன், 2022 கிளியர் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே ஈஸி தான். படிக்கிறதுங்கிறது ப்ரிப்பரேஷன்ங்கிறது ஈஸி தானே. அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ பெர் டே நீங்க 3 hours to 5 hours பெர் டே டு 3 hours to 5 hours இதுக்குன்னு அலோகேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். ஆனால் அதில் ஒரு சில பசங்க வேலைக்கு போகிற பசங்க இருப்பீங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கீங்க. டைம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஒதுக்குனா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலோட சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த சிச்சுவேஷன் இருப்பீங்கன்னா வேற வழி இல்லை. நம்ம கம்பல்சரி இதுக்கு டைம் ஒதுக்குனா தான் இந்த எக்ஸாமினேஷன் கிராக் பண்ண முடியும். யூனிஃபார்ம் போடணும் ஆசைப்படுறது முக்கியம் இல்லை, அதுக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 3 to 5 hours படிச்சிங்கனாலே இந்த எக்ஸாமினேஷன் 3 மாசத்துல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சலாம். அப்படி இல்லை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 45 days தாராளமா 1.5 மாசம். சரிங்களா? இந்த 3 hours 4 hours 6 hours டபுளா மாத்திக்க போறேன். ஒரு டாபிக் படிக்கிறது 2 டாபிக் படிக்க போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் அப்படியே டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஈஸி. இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாமினேஷனும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷன்ல ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் கம்பல்சரி ஸ்கோரிங் பாயிண்ட். அது போக ஜிஏ அண்ட் ஜிகே இங்கிலீஷ் இது ரெண்டையுமே நம்ம மகரடிக்கிற மாதிரி தான். இது ரெண்டுமே நீங்க ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, டாபிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு சம்மளம் போட்டு பாருங்க, ரீசனிங் சேமஸ் போட்டு பாருங்க. ஜிஏவும் நீங்க நோட்ஸ் 1 word கொஸ்டின் மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க. இங்கிலீஷ் அதே மாதிரி தான், நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4 டாபிக்ல தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 டாபிக் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாமினேஷனும் கிராக் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நீங்க நினைக்கக்கூடிய போஸ்டிங் வாங்கினா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு பிசிக்கல் எடுப்பாங்க அப்படி இல்லையா? அப்ப எக்ஸாமினேஷன் முடிச்சு நமக்கு அங்கிருந்து ஒரு 2 மாசம் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள நம்ம பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே. ஏன் ரொம்பலாம் கிடையாது, வெறும் 5 கிலோமீட்டரும் பொண்ணுங்களுக்கு 1600 மீட்டர் தானே, வேற எதுவுமே இல்லைல்ல நமக்கு. அப்போ ஓடக்கூடியதுங்கிறது 5 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு 24 minutes கொடுக்குறாங்க, இதுக்கு 8 minutes கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஜாஸ்தி டைமிங். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அப்போ மெயினா நம்ம உள்ள என்ட்ரு ஆகக்கூடியவே இந்த எக்ஸாமினேஷன்ல ஈஸியா ஸ்கோரிங் பாயிண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜி அண்ட் இங்கிலீஷ். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் ஸ்கோரிங் பாயிண்ட். இது ரெண்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே ஜிஏவும் இங்கிலீஷும் நீங்க பேரலாவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப எக்ஸாமினேஷனை பக்காவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்களும் இந்த வாட்டி 2024 போட்டுக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். 2025 நீங்களும் போஸ்ட் வாங்கலாம். சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் இனிமே ரெகுலரா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். என்னென்ன எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன சிலபஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நோட்ஸ் பண்ணா கூட வீடியோ கீழே எங்களோட நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க நோட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா கூட குரூப்ல நாங்க ஒவ்வொரு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல நாங்க ரெடி பண்ணிட்டு நோட்ஸுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தாராளம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. இல்ல உங்களுக்கு பிசிக்கல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கோச்சிங் வேணும்னா வீடியோ கீழே கூடிய நம்பர் கால் பண்ணி உங்களோட கிளாஸஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.